ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. சிலரெல்லாம் எனக்கு மெசேஜாக பண்ணிட்டு இருக்காங்க. சந்திராஷ்டம நாளில் தான் எனக்கு காசே வருது, அதுக்கு என்ன மேடம் ரீசன் அப்படின்னு. ஸோ சந்திராஷ்டம நாளில் சிலருக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி சிலருக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அன்னைக்கு தான் காசே கைக்கு வரும். ஸோ சிலர் சொல்லுவாங்க, எப்போ இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமமா அந்த கையில் காசு வந்திருக்கா அப்படின்லாம் எனக்கு நிறைய பேர் வாய்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஜாதகங்களில் என்ன இருக்கோ அதுதான் கோச்சாரத்தில் கிரகங்கள் ட்ராவல் ஆகும்போது நமக்கு தரும். ஸோ அந்த அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன் ட்ராவல் ஆகக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த 8ஆம் பாவத்தை, உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவத்தை நீங்கள் பிறக்கும் பொழுதே இருக்கக்கூடிய குரு வந்து உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது அவர் எந்த பார்வையிலனா 5, 7, 9 எந்த பார்வையில் வேணாலும் குருவோட பார்வையில் 8ஆம் பாவம் விழுந்தாலும், இல்லை சுக்கிரனோட பார்வையில் 8ஆம் பாவம் விழுந்தாலும், இதுவும் இல்லைன்னா குருவோ சுக்கிரனோ நீங்கள் பிறக்கும் பொழுது 8ல் இருந்தாலும் அந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கும் பட்சத்தில் ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சந்திரன் கிடக்கக்கூடிய அந்த காலகட்டம் சந்திராஷ்டமாவே இருந்தாலும் பணம் வருங்க. ஸோ இது வந்து நீங்கள் நம்பலாம். இதில் வந்து உங்களுக்கு அதோட தசாபுத்தி அந்த காலங்கள் நடக்கும்பொழுது வர அமௌண்ட்டு சின்னதாக வருதா பெருசாக வருதா அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதோட தன்மையை பொறுத்து. ஸோ அந்த டைமில் எதிர்பார்த்த பணம் திடீர்னு வந்துடும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பணம் வரலேன்றவங்கலாம் திடீர்னு அந்த 8ஆம் பாவம் செயல்பட ஆரம்பிச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்கள். நிறைய பேர் சந்திராஷ்டமம் நாள் ஏன் பணம் வருதுனே தெரியலன்னுவாங்க. என்ன ரீசன் பார்த்தா இதுவாக தான் இருக்கும். ஸோ அவங்க ஜாதகத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது தெரியும். 8ஆம் பாவத்துக்கு குருவோட சுக்கிரனோட சம்பந்தம் ஏற்படும் பொழுது பார்வையோ இல்லை கிரகங்கள் குரு சுக்கிரனோ 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த நாள் சந்திராஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் பணம் வரும். ஸோ இது போலெல்லாம் ஜோதிடத்தில் நிறைய உண்டு. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து மேலும் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திரின்ற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போக தனிப்பட்ட நபர்களோட ஜாதக பலன்கள் முழுமையாக பற்றி தெரிஞ்சுக்கணும், திருமணத்தை பொறுத்தும் பார்க்கணும், முகூர்த்தங்கள் குறிக்கணும் அப்படின்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல இருக்குது. நீங்கள் என்ன அது வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு கன்சல்டன்சி ஃபீஸ் உண்டு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச போதும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக சில மெசேஜ் எல்லாம் வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் கன்சல்டன்சி எடுத்துக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம.